மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பார்த்து 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்காரர்களும் ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்லா கேட்டுங்க. செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நிலம், சொத்து, வண்டி, வாகனம், ஆடு, மாடு இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஒரு 10 ஏக்கரா நிலம், லாரி, பஸ்ஸு இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கி நல்லா வசதி வாய்ப்பாக வாழலாம். அரசு பதவி, அரசு வேலை இந்த மாதிரி அதிகாரமிக்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சூழல், சொந்த பந்த உறவுகளிடம், அண்ணன் தம்பியிடம் ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு, அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சட்ட சிக்கலில் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி விடும். அதனால் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வீடு, நிலம், சொத்து நன்றாக அமையும். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதம் இருக்கிறது. இது புதனுடைய வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம். புதனுடைய வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும்போது இவர்கள் படிப்பில் புலி மாதிரி நல்லா அதிகமாக படிக்கக்கூடியவர்கள். சிலர் படிக்காமலே நல்லா அறிவாளியாக இருப்பாங்க. புதனுடைய வீட்டில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி அறிவதை விட மற்றவர்கள் ரகசியங்களை அறிவதில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு நுணுக்கவாதியாக இருப்பாங்க. அதாவது குறும்புக்காரர்கள் என்று சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். ஜென்ம ராசியிலே, ஜென்ம நட்சத்திரத்திலே இந்த செவ்வாய் செல்லும்போது செவ்வாய் மிதுன ராசிக்கு 6, 11ஆம் அதிபதி, அதாவது சத்ரு லாபாதிபதியாக வருகிறார். இப்போ இந்த 1.5 மாதம் மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே ஒரு அதிர்ஷ்ட காலம் என்று சொல்லலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளூர்லேயோ, வெளியூர்லேயோ, வெளிநாட்டிலேயோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வு, பிரமோஷன் உண்டாகும். அதிகமான சம்பளம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அடுத்த 1.5 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி, குடும்ப நபர்களுக்கு சரி, கஷ்டம் குறையும். செவ்வாய் பெயர்ச்சி மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நன்மையான பலனை தான் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது. செவ்வாய் யுத்த கிரகம், போருக்கான கிரகம். ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரத்திலே வரும்போது கூடுதலாக கோபம் வரும். உடம்பு உஷ்ணமாகும். அப்போ மன அழுத்தம், டென்ஷன், படபடப்பு, கோபப்படுறது இந்த மாதிரியான அமைப்புலாம் ஏற்படும். இதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் படுத்திக்கணும். மற்றவர்கள் மேல் எரிஞ்சு விழாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கிட்டாலே செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாய் ஜென்ம ராசியிலே, ஜென்ம நட்சத்திரத்திலே செல்லும்போது பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதாவது உங்களிடம் கையில் காசு இல்லைனாலும் லோனு போட்டு கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கடன் வாங்கி வீடு கட்டலாம். கடன் வாங்கி நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். அதாவது கடன் வாங்கி உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி தான் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வருகிறார்.
திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் செல்லும்போது மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். இப்போ வந்து வெளிநாடு சார்ந்து வேலைக்கோ படிப்புக்கோ முயற்சி செய்யக்கூடியவர்கள் அது வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு போய் வேலை செய்யலாம். வெளிநாடு வருமானம், வெளிநாடு சம்பாத்தியம் இந்த காலகட்டத்தில் மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது உடன் பிறந்தவர்களிடம் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நிலம் சொத்து சார்ந்து அந்த கேஸ் வந்து தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக வரும். நிலம் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றிருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி கட்டிட்டு அந்த பத்திரங்களை வாங்கிடலாம். அதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மிதுன ராசி மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உங்களுக்கு வந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 1.5 மாத காலம் மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். படித்து கொண்டிருப்பவர்கள் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருக்காதீங்க. நன்றாக படிங்க. படிப்பு நன்றாக வரும். நன்றாக படிங்க. பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கலாம். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. சுகஸ்தானத்தில் விழுகிறது. வீடு, மனை, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் சார்ந்து, ஆடு, மாடு, கால்நடைகள் சார்ந்து செலவுகளும் உண்டு, நல்ல வரவுகளும் உண்டு, வருமானமும் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் உண்டு. பழைய வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். பழைய வீட்டை வந்து பராமரிக்கலாம், ஆல்டேஷன் பண்ணலாம். வீடு, நிலம், சொத்து சார்ந்து ஒரு முன்னேற்றத்தை மிதுன ராசி மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கிறது. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்தில் தாயார் ஸ்தானத்தில் விழும்போது உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வரும். அம்மா வந்து கோவப்படாதவாறு நீங்கள் வந்து நடந்து கொள்வது நல்லது. செவ்வாயுடைய 7ஆம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பெரும்பாலும் மிதுன ராசி மிருக சீரிச நட்சத்திர அன்பர்கள், திருமணமானவர்கள், வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். அதிகமாக கோவப்படக்கூடாது. அதிகமாக அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. பொறுமை 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 என்று உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக சென்று பொறுமையாக வருவது மிதுன ராசி மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. ஜென்ம ராசியிலிருந்து 8வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பாகி இந்த 1.5 மாதத்தில் அந்த கேஸ் வந்து முடிஞ்சு போயிடும். 8வது வீட்டை ஜென்ம ராசியிலிருந்து செவ்வாய் பார்வை செய்யும்போது பார்த்திங்கன்னா அசிங்க அவமானம் கெட்ட பெயர்லேருந்து மீண்டு விடலாம். நீங்கள் வந்து இப்போ திறமையாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு. இந்த 1.5 மாதம் மிதுன ராசி மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.